பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது 2020 வீட்டுல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து வீட்லயே வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மெடிசன்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஓனா மெடிசன்ஸ் வாங்கி நானே டெவலப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல ஊர் சைடுல வந்து ஏதாவது கீழே விழுந்தாங்க சம்திங் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உடனே எங்கடா இருக்கு அப்படின்றத பசங்க எல்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க. போய் நம்ம டெஸ்டிங் பண்ணி அவங்க காயத்தை சரி பண்ண உடனே ஏதோ ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே தினகரன்ட்ட போய் அவன் மருந்து போட்டான் சரியாயிடுச்சு. என்னோட நேம் அதுக்கு முன்னாடி போய் நான் டாக்டரா இருக்கேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது யாரும் பெருசா தெரிஞ்சுக்கல. அன்டென் பார்ட்டி அப்படின்னா தேர்மல் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. பார்வைக்கு தெரியற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். சரி பண்ணி கொடுக்கும் போது அவங்க பார்த்தவங்க என்னாச்சு எப்படி உங்களுக்கு சரியாச்சு போது அப்போதைக்கு தான் என்ன ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஸ்ட்ரைக்கரோட சொன்னேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அவங்க எதுவுமே யோசிக்க கிடையாது. ஏன் என்ன எதுன்னு தெரியல. சரி ஓகே பண்ணலாம் எவ்வளவு அமௌண்ட் வேணும் மட்டும் சொல்லுங்க சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அமௌண்ட் கொடுத்தது வந்து அவங்க தான் அவங்களுடைய ரிஸ்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் முடிஞ்சு உடம்பு நல்லா போச்சு. கேம்ப்லாம் மந்த்லி ஒன் ஸ்கேன் போகும். ஸோ என்னோட தங்கச்சி அவங்க டாக்டர் புவனேஸ்வரி இருப்பாங்க. 2 பேருமே மூவ் பண்ணி உடம்பு நல்லா மூவ் ஆகும். சரி ஓகே இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு நர்ஸ் ஒருத்தங்க புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓகே சார் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து செகண்ட் பிரான்ச்சுக்கான ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த செகண்ட் பிரான்ச்சும் நம்ம ஆரம்பிச்சு 2 பிரான்ச்சுமே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இருந்த யாரையும் நான் மறக்கிறேன். 2 பிரான்ச்சும் போயிட்டு இருக்கு. நம்ம வேற எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஏதோ நம்புறேன் தெரியல. ஏன்னா என் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருந்துச்சு. டே ஃபுல்லா இங்கே ஒரு 2 hours அங்கே ஒரு 2 hours இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்டிங் போயிட்டு இருந்தேன். ஸோ சர்க்கிள் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பீக் அதாவது 2023-24 இந்த 2 years பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக்ல இருந்தேன். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லி தூங்குறதாம ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ